அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் இஸ்ரேல் கெமிக்கல் உர நிறுவனத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பேர் மணிவண்ணன். இந்த ஐசிஎல் உர நிறுவனத்தில் உளவியல் நிபுணராக பணியாற்றுகிறேன். இந்த ஐசிஎல் நிறுவனம் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு பெக்காசிட் என்கின்ற ஒரு நீரில் கரையக்கூடிய உரத்தினை விவசாயிகளுக்கு உற்பத்தி செய்து சந்தைப்படுத்துகிறது. இந்த பெக்காசிட்டில் பார்த்தீங்கன்னா 0, 60, 20, அதாவது பாஸ்பரஸ் மணிச்சத்து 60%, பொட்டாசியம் சாம்பல் சத்து 20% இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பிஹெச் வெறும் 2.2லே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம நார்மலாக மண்ணில் பிஹெச் பார்த்தீங்கன்னா 0ல் 14 வரைக்கும் வரிசைப்படுத்தியிருப்பாங்க. 7க்கு கீழே இருந்தால் அது அமிலத்தன்மை கொண்ட சாயில், அதாவது ஆசிட் சாயில் என்றும், 7க்கு மேலே இருந்தால் காரத்தன்மை கொண்ட சாயில், அதாவது அல்கலைன் சாயில் என்றும் சொல்லுவாங்க. அதே 7 கரெக்டாக 7ல் இருந்தால் நியூட்ரல் சாயில், அதாவது நடுநிலைத்தன்மை கொண்ட சாயில் என்றும் சொல்லுவாங்க. இப்போ நம்ம நார்மலாக கொடுக்குற உரங்களை முழுமையாக பயிர் எடுத்துக்கணும்னா மண்ணில் பிஹெச் 6லேருந்து 7க்குள்ளே இருந்தால் நம்ம போடுற உரங்களை முழுமையாக பயிர் எடுத்துக்கும். ஆனால் நார்மல் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 60% மேல் அல்கலைன் சாயில், அதாவது பிஹெச் 7க்கு மேலே தான், 8லேருந்து 9 அந்த ரேஞ்சில் தான் 60% மேலே மண் இருக்குது. ஒரு 20லேருந்து 30% தான் நியூட்ரல் சாயிலாகவும் ஆசிட் சாயிலாகவும் இருக்குது. இப்போ 60லேருந்து அந்த 7க்கு மேலே பிஹெச் போயிட்டாலே நம்ம போடுற சத்துக்கள் உரங்கள் எல்லாமே நீரில் கரைய முடியாத வடிவத்திற்கு மாறிவிடும். இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா அயன், ஜிங்கு, மேங்கனீஸு, பாஸ்பரஸு இதெல்லாம் விவசாயிகள் இப்போ டிஏபிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் மூட்டை மூட்டையாக கொட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சத்துக்கள் எல்லாமே மண்ணில் ஏற்கனவே இருக்கும். ஆனால் இது எல்லாமே நீரில் கரைய முடியாத வடிவத்திற்கு மாறிடுறதால பயிர் எடுத்துக்க முடியாது. இதெல்லாம் எப்போ நீரில் கரையுதோ அப்போ தான் பயிர் எடுத்துக்க முடியும். அதுபோல தான் ட்ரிப் இரிகேஷன் பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பைப்பில் அங்கங்கே இருக்கிற ஓட்டையை இந்த நீரில் கரைய முடியாத வடிவத்திற்கு மாறிய உப்புகள் தான் அங்கங்கே போய் அடைச்சிக்கிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சொட்டு நீர் கொட்டுற இடத்துலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையாக உப்பு படிஞ்சிருக்கும். அதுக்கு காரணமும் இந்த நீரில் கரைய முடியாத வடிவத்திற்கு மாறிய சத்துக்கள் தான் காரணம். இப்போ நம்ம உரம் பெக்காசில் 2.2 பிஹெச்சில் கொடுக்குறதால நம்ம நீரில் கரைச்சி கொடுக்கும்போது அதனுடைய பிஹெச் நியூட்ரலைஸ் பண்ணி கொடுத்துரும். அதை ட்ரிப்பில் விடும்போது நீரில் கரைய முடியாத வடிவத்தில் உள்ள சத்துக்களை கரைச்சி பயிர்களுக்கு கொடுத்துரும். ட்ரிப்பில் இருக்க ஹோல்ஸை அடப்பை எடுத்து விட்டுரும். அது மட்டும் இல்லாமல் அங்கே ட்ரிப்பில் இந்த நீர் இந்த உரத்தை கரைச்சி விட்ட ட்ரிப்பில் போடும்போது அங்கே கொட்டுற இடத்துல பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையாக படிஞ்சிருக்க உப்பையும் கரைச்சி பயிர் கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் இதில் 80% 60, 20, 0, 60, 20, அதாவது பாஸ்பரஸ் 60%, மணி சாம்பல் சத்து 20%, பொட்டாசியம் 20% இருக்கிறதால பயிர்கள் முழுமையாக தேவை. இது விவசாயிகள் 10லேருந்து 25 கிலோ வரைக்கும் விவசாயிகள் பயன்படுத்தலாம். ட்ரிப் இரிகேஷன், அதாவது சொட்டு நீர் பாசனத்தில் எப்பவுமே ஏ டேங்க், பி டேங்க் பயன்படுத்துவாங்க. ஒரு டேங்க் பாஸ்பரஸ் போன்ற உரங்களை கரைச்சி விடுறதுக்கும், இன்னொரு டேங்க் பார்த்தீங்கன்னா கால்சியம், மெக்னீசியம் போன்ற உரங்களை கரைச்சி விடுறதுக்கும் பயன்படுத்துவாங்க. என்ன காரணம்னா பாஸ்பரஸும் கால்சியம், மெக்னீசியம் ரெண்டையும் கலந்து ஒரே இடத்துல டேங்கில் வச்சு கரைச்சி விடும்போது கரெக்டாக கரையாது, திரியாக இருக்கும். அது அங்கங்கே உப்பு படிஞ்சிருக்கும், நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்துன்றதுக்காக விவசாயிகள் ஏ டேங்க், பி டேங்க் என்று பயன்படுத்துவாங்க. ஆனால் பெக்காசிட் உரத்தை பயன்படுத்தும் போது ஏ டேங்க், பி டேங்க் போக வேண்டிய அவசியம் கிடையாது. இது ரொம்ப குறைந்த பிஹெச் இருக்கிறதால இது கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ் எல்லாத்தையும் கரைச்சி பயிர்களுக்கு கொடுத்துரும். இதை அனைத்து விவசாயிகளும் பயன்படுத்தி மகசூல் அதிகரிக்கும்.